Hello friends, welcome to Krish Creation. நம்மளோட சேனல்ல இப்ப Photoshop tools பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து இந்த 6 tools பத்தி பார்த்துருப்போம். நம்ம லாஸ்ட் வீடியோல இந்த frame tool பத்தி டீடைலா பார்த்துருப்போம். ஸோ நீங்க அந்த வீடியோ பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி நீங்க வந்து பார்த்துக்கலாம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா eyedropper tool பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ eyedropperல இருக்க இந்த 6 ஆப்ஷன் பத்தி நம்ம இன்னைக்கு வீடியோல டீடைலா பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஐட்ராப்பர் டூல் வந்து நீங்கள் கிளிக் பண்ணோம் அப்படின்னீங்கன்னா ஷார்ட்கட் கீ கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐ அழுத்துனீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த ஐட்ராப்பர் டூலுக்கு வந்து வந்துடும். ஸோ இதுக்குள்ளே இருக்கிற ஆப்ஷன்ஸ் பார்க்கணும், நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 6 ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம், ஐட்ராப்பர் டூல். ஸோ இந்த ஐட்ராப்பர் டூல் எதுக்கோசரம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேக்ரவுண்ட் கலர்ஸ் வந்து நம்ம இங்கே டிஃபால்ட்டாக இங்கே வந்து கலர்ஸ் இருக்கும். ஸோ இல்லை நமக்கு ஒரு இமேஜ்ல இருந்து நமக்கு வந்து பர்டிகுலர் கலர் நமக்கு வந்து சூஸ் பண்ணும் அப்படின்னம்னா இந்த ஐட்ராப்பர் டூல் யூஸ் பண்ணி நம்ம பர்டிகுலர் கலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்க, நான் ஐட்ராப்பர்ல இருக்கிற அந்த டூல் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த இமேஜ்ல இருக்க எந்த கலர் நான் சூஸ் பண்ணாலும் இந்த இடத்துல பாருங்க, ஸோ இப்போ ஒயிட் கலர்ல வந்து இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபோர் கிரவுண்ட்ல இருக்கிற கலர் வந்து இப்போ சேஞ்ச் ஆகுங்க பாருங்க. நான் இப்போ இந்த இடத்துல நான் வந்து கிளிக் பண்றேன். ஸோ இங்க கிளிக் பண்ண வாட்டியே பாத்தீங்கன்னா இந்த ஃபோர் கிரவுண்ட் கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இதே இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணனா இதோட ஃபோர் கிரவுண்ட் கலரும் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு இமேஜில் இருக்கிற கலர் வந்து பிக் பண்றதுக்கு தான் இந்த ஐட்ராப்பர் டூல் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ இதுவே உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னம்னா ஸோ இதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு ஸோ இதுல இருந்து நீங்க வந்து எந்த இடத்துல நீங்க வந்து கிளிக் பண்றீங்களோ ஸோ அந்த பர்டிகுலர் கலர் வந்து உங்களுக்கு வந்து வந்துருங்க பாருங்க. ஓகே கொடுத்த வாட்டி இங்க பாத்தீங்களா, ஸோ பேக்ரவுண்ட் கலரும் வந்து செட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்க செட் பண்ணிட்டு நீங்க ஒரு நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி கூட நீங்க அதோட பேக்ரவுண்டா கூட நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து செட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஃபைல் நியூ போய்க்கிறேன். ஸோ இந்த டாக்குமெண்ட் பத்தி நம்ம வந்து கிளியரா வந்து நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலா வீடியோ போட்டிருப்போம். ஸோ நீங்க அந்த வீடியோ பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி நீங்க வந்து அந்த வீடியோ வந்து பார்த்துக்கலாம். நான் இப்போ வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதுல வந்து நான் என்ன பண்ண போறேன்னா இதோட பேக்ரவுண்ட் வந்து நான் ஃபில் பண்ண போறேன். ஸோ இந்த பக்கெட் ஆப்ஷன் வந்து நான் இப்போ வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுல பாத்தீங்கன்னா ஸோ இந்த பக்கெட் டூல் நான் செலக்ட் பண்ணி என்ன பண்றேன்னா இதை கிளிக் பண்ணனா இந்த பேக்ரவுண்ட் வந்து அப்படியே வந்து செட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போற டூல் பார்த்தீங்கன்னா இந்த 3D மெட்டீரியல் ஐட்ராப்பர். ஸோ இந்த 3D மெட்டீரியல் ஐட்ராப்பர் வந்து இந்த மாதிரி 2D இமேஜஸ்ல வந்து நம்மளால வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு 3D இமேஜால மட்டும்தான் நம்மளால இந்த 3D மெட்டீரியல் ஐட்ராப்பர் டூல் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ பிகாஸ் இது வந்து 3D மெட்டீரியல் ஆல்ரெடி அங்கே வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால நம்ம இந்த மாதிரி 2D இமேஜ்ல வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது 3Dல எப்படி வந்து யூஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க. ஸோ நான் ஒரு 3Dல ஒரு பால் மாதிரி நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ 2 டிஃப்ரெண்ட் பால்ஸ் வந்து நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதுல எப்படி இந்த டூல் வந்து யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க. ஸோ நான் வந்து இந்த 3D மெட்டீரியல் வந்து நான் இப்போ வந்து செலக்ட் பண்ணிக்க போறேன். ஸோ அதுக்கு என்ன பண்றேன்னு பாருங்க. ஸோ இந்த மெட்டீரியல்ல இருந்து இந்த 3D மெட்டீரியல் ட்ராப்பர் செலக்ட் பண்ணிட்டேன். இங்க பாருங்க. ஸோ இந்த வந்து நான் கிளிக் பண்ண போறேன். ஸோ இதை நான் கிளிக் பண்ணனா வந்து இங்க பாருங்க. ஸோ இதுல வந்து லோட் செலக்டர் கொடுத்தீங்கன்னா ஸோ இதுல இருக்கிறது வந்து இங்க வந்து லோட் ஆயிரும். ஸோ இதுல இருக்கிற நீங்க டிஃபால்ட்ஸ் கூட நீங்க செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த ஐட்ராப்பர் டூல் வந்து யூஸ் பண்ணோம்னா இதுல இருக்கிற ஸோ ஃபுல் கலர் வந்து அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கும். ஸோ காப்பி பண்ணிட்டு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க. ஸோ இந்த இடத்துல நான் வந்து இப்ப இதை பிளேஸ் பண்ண போறேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா ஸோ இதுல வந்து நான் ரைட் கிளிக் பண்ணி 3D மெட்டீரியல் டிராப் டூல் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நான் இப்போ இதுல வந்து நான் வந்து கிளிக் பண்ணேன்னா ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நம்ம காமிச்சோம்ல ஸோ அந்த ஸ்பியர்ல இருந்து எடுத்த சேம் இதே வந்து இந்த இதுல வந்து அப்பியர் ஆயிரும். இங்க பாருங்க. ஸோ இதுல இருந்து தான் நம்ம வந்து அந்த கலர் பிக்கர் வந்து நம்ம எடுத்தோம். ஸோ அந்த ஐட்ராப்பர் யூஸ் பண்ணி எடுத்துட்டு நம்ம இந்த இடத்துல வந்து பிளேஸ் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கோசரம் தான் வந்து இந்த 3D மெட்டீரியல் ஐட்ராப்பர் டூல் வந்து யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்ம 3D ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். 2Dல வந்து இந்த ஆப்ஷன் வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த கலர் சாம்பிள் டூல். ஸோ கலர் சாம்பிள் டூல் எதுக்கோசரம் யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸோ இதோட RGB வேல்யூ வந்து நம்ம பர்டிகுலர் கலருக்கு வந்து நமக்கு வேணும் அப்படின்னோம்னா ஸோ அந்த கலர் சாம்பிள் டூல் யூஸ் பண்ணி நீங்க அந்த பர்டிகுலரோட RGB வேல்யூ வந்து எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, நான் இதை வந்து கிளிக் பண்றேன். ஸோ இது கிளிக் பண்ண வாட்டியே பாத்தீங்கன்னா வந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வந்துடும். ஸோ நான் இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட RGB வேல்யூ பாருங்க. ஸோ R வந்து 128, G 197, B 246. இது எதுக்கோசரம் பார்த்தோம்னா ஸோ நம்ம வந்து மேனுவலா இந்த வந்து கலர் வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து நம்ம செட் பண்ணோம் அப்படின்னோம்னா ஸோ இந்த RGB வேல்யூ வந்து தெரிஞ்சாதான் வந்து அங்க கொடுத்தோம்னா ஸோ நமக்கு வந்து செட் பண்ண முடியும். ஸோ நம்ம ஒரு நார்மலா இமேஜ்னா மேல என்னன்னு பாத்தீங்கன்னா
நமக்கு வந்து ஆர்ஜிபி வேல்யூல தான் இந்த மாதிரி நம்ம நெட்ல இருந்து எடுக்கிறது. ஸோ இதெல்லாமே டிஃபால்ட்டா வர பிரைமரி கலர் எல்லாமே வந்து ஆர்ஜிபி வேல்யூ தான். ஸோ இதை பத்தி நம்ம வந்து போட்டோஷாப்போட பேசிக் வீடியோ ஃபர்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ நீங்க அந்த வீடியோ பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க ஆர்ஜிபி வேல்யூ எந்தெந்த இடத்துலலாம் வேணுமோ ஸோ நீங்க அந்தந்த இடத்துல நீங்க ஸோ ஃபர்ஸ்ட் இங்க வந்து நான் பிக் பண்ணிட்டேன். ஸோ செகண்ட் கலர் இங்க தான் நான் பிக் பண்றேன். ஸோ தேர்ட் கலர் இங்க இருந்து. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு 10 சாம்பிள்ஸ் வரைக்கும் நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எல்லா ஆர்ஜிபி வேல்யூமே உங்களுக்கு வந்து வரும். ஸோ லிமிட் வந்து 10 சாம்பிள்ஸ், அதுக்கு மேல நம்மளால வந்து எடுக்க முடியாது. ஸோ இந்த ஆர்ஜிபி வேல்யூ கலர் வச்சு நீங்க வந்து மேனுவலா நீங்க வந்து கலர் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கோசம் தான் இந்த ஆர்ஜிபி வேல்யூ வந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ அதுக்கு தான் இந்த கலர் சாம்பிள் டூல் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்க்க போற டூல் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ரூலர் டூலு. ஸோ இந்த ரூலர் டூல் எதுக்கோசரம் யூஸ் பண்றாங்கன்னு நான் வந்து இப்போ சொல்றேன். ஸோ இந்த ரூலர் டூல் எதுக்கோசரம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு இமேஜோட ஹைட் அண்ட் வித்தை வந்து கால்குலேட் பண்றதுக்கோசரம் இந்த ரூலர் டூல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பாருங்க, நான் இந்த கார்னர் வந்து நான் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த பக்கம் நான் வந்து கார்னர் வரைக்கும் வச்சுக்கிறேன். ஸோ இதுல வந்து எக்ஸாக்டா சொல்லணும். ஸோ என்ன பிக்சல்ல இருக்கு அப்படின்ட்டு இப்போ பாருங்க. ஸோ 2 கார்னர் வச்சுட்டேன். இங்க பாருங்க, இதோட வித் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க 4638 இருக்கு. ஸோ 4638 வந்து இந்த இமேஜோட பிக்சல் வித். இதுவே வந்து உங்களுக்கு ஹைட் கால்குலேட் பண்ணணும்னா ஸோ மேல் கார்னர்ல இருந்து கீழே வந்து நான் வந்து டச் பண்ணிக்கிறேன். இதோட ஹைட் பாத்தீங்கன்னா 3718 பிக்சல்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து டிஃபால்ட்டா இருக்கிறது 3718 பிக்சல். இதுவே உங்களுக்கு வந்து சென்டிமீட்டர்ல பார்க்கணும் இல்லை இன்ச்சஸ்ல பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இன்ஃபோ இருக்குல்ல, இதுல வந்து இந்த 3 லைனை வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா பேனல் ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இந்த பேனல் ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா ரூலர் யூனிட் வந்து பிக்சல்ஸ்ல இருக்கும் டிஃபால்ட்டா. இதை வந்து நீங்க வந்து இன்ச்சஸ் வேணும் அப்படின்னீங்கன்னா இன்ச்சஸ் பாருங்க. ஸோ இன்ச்சஸ் சேஞ்ச் பண்ண வாட்டியே இங்க பாருங்க சேஞ்ச் ஆயிடுச்சு. இதுவே சென்டிமீட்டர்ஸ் வேணும் அப்படின்னீங்கன்னா இங்க பாருங்க சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரூலர் யூனிட்ஸ் எதுல வேணுமோ நீங்க அதில் வந்து நீங்க வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கலர் சாம்பிள் வந்து எதுக்கோசரம் யூஸ் பண்றோம்னா இந்த ஒரு இமேஜோட ஹைட் அண்ட் வித், ஸோ அது என்ன பிக்சல் இருக்கு, என்ன சென்டிமீட்டர்ல இன்ச்சஸ் எது இருக்கோ ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் இந்த ரூலர் டூல் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து நோட் டூல். ஸோ இந்த நோட் டூல் எதுக்கோசரம் அப்படின்னு நான் இப்போ வந்து சொல்றேன். ஸோ இந்த நோட் டூல்ல வந்து நிறைய இடத்துல நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்க ஒரு பேனரு இல்லைன்னா வந்து ஒரு விசிட்டிங் கார்டு அந்த மாதிரி இடத்துல வந்து உங்களுக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், ஸோ இந்த இடத்துல நான் வந்து இந்த கிரேடியன்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நம்ம மறந்துடக்கூடாது அப்படின்ன மேலே ஸோ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்றோம்னா இந்த நோட் டூல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ பாருங்க, ஸோ இந்த இடத்துல நான் ஒரு கிளிக் பண்றேன். ஸோ கிளிக் பண்ண வாட்டியே பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ஸோ சைடில் ஒரு பாக்ஸ் மாதிரி ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதுல வந்து நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஐ அப்படின்னு நான் வந்து இங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாமே எதுக்கோ எப்போ பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராஜெக்ட். ஸோ அவங்க ஒரு பர்சனோட நேம்ஸு, ஒரு பேனர் பண்றாங்கன்னா ஒரு 10-15 பேர் இருப்பாங்களா. ஸோ அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேம் வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணி வச்சுட்டோம்னா ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு சிலருக்கு மட்டும் ஏதாவது கரெக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் மட்டும் நம்ம வந்து இந்த நோட்ஸ்ல இருந்து நம்ம வந்து ஈஸியா நம்ம பிக் பண்ணிக்கலாம் அவங்க நேம் சொன்னாங்கன்னா. ஸோ அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்டான நோட்ஸ் எல்லாமே நம்ம வந்து இந்த நோட்ஸ்ல நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்க, இந்த இடத்துல நான் வந்து கிளிக் பண்ணிட்டு ஸோ இந்த இடத்துல நான் வந்து ரைட் ஐ அப்படின்றத மாதிரி நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். இல்ல உங்களுக்கு எல்லாமே வந்து கிளியர் பண்ணும் அப்படின்னா இங்க பாருங்க, கிளியர் ஆல் கொடுத்தீங்கன்னா வந்து இது வந்து கிளியர் ஆயிரும். ஸோ இதுல இருக்கிறது எல்லாமே வந்து டெலிட் ஆயிரும். ஸோ இந்த நோட் டூல் வந்து ஸோ இந்த இம்பார்ட்டன்டான நோட்ஸ் எல்லாமே நம்ம எடுத்து வச்சுக்கிறதுக்கு தான் இந்த நோட் டூல் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து கவுண்ட் டூல். ஸோ இந்த கவுண்ட் டூலும் அதே மாதிரி தான் வந்து ஸோ நம்ம எதுக்கோசரம் யூஸ் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா ஸோ ஆஸ் லைக் சேம். ஸோ இங்க பாருங்க, ஒவ்வொரு மரமா இருக்கா. ஸோ இந்த ஒவ்வொரு மரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு எடிட் பண்றோம் அப்படின்னம்னா இங்க பாருங்க, நான் ஒவ்வொரு மரத்துக்கும் நான் வந்து நம்பர் வந்து நான் இங்க வந்து கொடுக்குறேன். ஸோ எந்த மரத்துக்கு நான் வந்து என்ன எடிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்பர் நம்ம வந்து மென்ஷன் பண்ணிட்டோம்னா ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நம்ம என்ன எடிட் பண்ணியிருக்கோம் அந்த மரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து இந்த இமேஜுக்கு நான் வந்து மரம்னு சொல்றேன். ஸோ இதே மாதிரி தான் நம்ம எந்த ஒரு எடிட் பண்ணாலும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பேனரை எடிட் பண்றீங்க அப்படின்னா ஸோ அந்த நோட் டூல் மாதிரி நம்ம இந்த நம்பர் கவுண்ட்டும் நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ இதுவும் வந்து நம்மளோட ரிமெம்பரன்ஸ் கோசம் தான் நம்ம வந்து இந்த நம்பர்ஸும் நம்ம வந்து மென்ஷன் பண்றோம். ஸோ இந்த டாட் இருக்குல்ல, ஸோ இந்த டாட்டோட வேல்யூ வேணாலும் நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, இதை வந்து நான் வந்து 5 கொடுத்தனா வந்து அதோட சைஸ் வந்து சேஞ்ச் ஆயிரும். இதோட கலர் வேணும்னாலும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்க வந்து வச்சுக்கலாம். இந்த டாட்டுக்கு அப்புறம் வந்து இல்ல எனக்கு வந்து அந்த லேபிள் சைஸ் வந்து எனக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னம்னாலும் நம்ம வந்து லேபிள் சைஸும் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்றீங்கன்னா இந்த லேபிள் சைஸ் இருக்குல்ல, 12 இருக்கிறத நான் வந்து இப்போ ஒரு 50 கொடுத்தோம்னா அந்த நம்பரோட சைஸ் பாருங்க பெருசாயிருச்சு. ஸோ நம்ம வந்து ஒரு பெரிய பேனர் சைஸ், ஒரு பெரிய பிக்சல்ஸ்லாம் நம்ம வந்து ஒர்க் பண்ண மேலே இந்த மாதிரி லேபிள் சைஸும் கொஞ்சம் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து இந்த ஐட்ராப்பர் டூல்ல இருக்கிற 6 டூல்ஸ் பத்தி நம்ம வந்து டீடைல்டா பார்த்துருப்போம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்றேன். இது வரைக்கும் நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும்.
கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது வச்சா நீங்க அதுலயும் பிங் பண்ணுங்க, உங்களுக்கு அதுலயும் ரெஸ்பான்ஸ் பண்றேன். மறக்காம நம்மளோட சேனல் நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை.